ஹே ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து எங்கள் மாமா வீடு. அவங்க இப்போ தான் புதுசாக வீடு கட்டியிருக்காங்க. நாங்கள் அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். செம்ம லக்ஸூரியஸாக அண்டு செம்ம க்யூட்டாக வீடை கட்டியிருக்காங்க. வாங்க வீட்டில் எப்படி இருக்குன்ட்டு போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட அவுட்டர் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல, அவுட்டர் வியூலே செம்மையாக கட்டியிருக்காங்க. வித் அந்த லீஃப் டிசைன் எல்லாமே செம்ம. இப்போ வாங்க வீட்டில் போகலாம். இப்போது என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. ப்ளஸ் வித் ஒரு பார் செட்டப். இன்னும் எதுவும் ரெடி பண்ணலை, பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒர்க் போயிட்டே இருக்குது. இது ஸ்விம்மிங் பூல். அப்புறம் வீட்டுக்கு உள்ளே நல்லா என்ட்ரானோடனே ஒரு பெருமாள் ஸ்டாச்சு இல்லைனா ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்குது. அண்டு இதுதான் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரோட செட்டப் வித் ரெக்கர் அப்புறம் ப்ரொஜெக்டர் ரெடி பண்ணுறாங்க. பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. இப்போது இதே கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 கிச்சன் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் கிச்சன், அதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் கிச்சன். அப்படியே இங்கேருந்து நேராக பெருமாள் இருக்கார். அப்புறம் இங்கே விநாயகர் இருக்கார். இந்த சைட் ஃபுல்லாக வந்து அவங்க செடி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக இங்கே செடி. இவ்வளோ தான் கிரவுண்ட் ஃப்ளோர். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 4 ரூம் இருக்குது. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ரூம். இதில் பார்த்திங்கன்னா செம்மையாக அந்த ஹோட்டலில் இருக்க ஃபீல் கொடுக்குது. ஒரு ரூமுக்கும் ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ளஸ் ஒரு பால்கனி. இது ரூமு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அலமாரியெல்லாம் போட தேவையில்ல. ஸோ அவங்க வந்து கபோர்ட் செட்டப் பண்ணிட்டாங்க. இது ரெஸ்ட் ரூம். அப்புறமா பார்த்திங்கன்னா பால்கனி. இதுதான் பால்கனி. செம்ம வியூங்க பால்கனிலேருந்து, வேறு லெவலில் இருக்குது. அப்படியே எல்லாம் தெரியுது. இப்போ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரூம். ஓகேங்களா, செகண்ட் ரூம். இங்கேயும் ஒரு ரெஸ்ட் ரூம், அப்புறமா திருப்பியும் ஒரு பால்கனி. டோட்டலாக 6 ரூம்ஸ் இருக்குது வீட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரூம். எல்லாம் ஜாலியாக அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேசிகிட்ருக்காங்க. இது வந்து தேர்ட் ரூம். அதுக்கப்புறம் இது ஃபோர்த் ரூம். ஃபோர்த் ரூமில் தான் நம்ம ஹன்சிகா மேடம் இருக்காங்க. நம்ம குட்டி பாப்பா தூங்கிட்டுருக்காங்க. இந்த ரூமுக்கு பால்கனி வித் ரெஸ்ட் ரூம். இது வந்து ஃபோர்த் ரூம். எல்லா ரூம்லேயும் பால்கனி அப்புறம் ரெஸ்ட் ரூம் இருக்குது. பால்கனி வியூ தான் வேறு லெவலில் இருக்குது. எல்லா பக்கத்துலேருந்தும் காற்று வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமா. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் 4 ரூம்ஸ் இருந்துச்சா, இப்போ செகண்ட் ஃப்ளோரு. ஆனால் இந்த வீட்டில் படிக்கட்டு நம்ம ஏறி இறங்கினாலே வெயிட் லாஸ் பண்ணிடலாங்க, அவ்வளோ படிக்கட்ஸ் இருந்துச்சு. இது ஃபிஃப்த் ரூம். ஃபிஃப்த் ரூம் இங்கே வந்து கட்டில்லாம் இன்னும் செட்டப் பண்ணலை. அதே மாதிரி தான் எல்லா ரூம் மாதிரி கபோர்டு இருக்குது. அப்புறம் பால்கனி, அப்புறம் ரெஸ்ட் ரூம். இருங்க பால்கனி ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் பால்கனி. அப்புறம் முக்கியமாக வீட்டில் லிஃப்ட்டும் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இன்னும் வீடு ஒர்க் ஃபினிஷ் பண்ணலை. ஃபினிஷ் பண்ணிட்டோன்னே இன்னொரு வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு செட்டப் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹாலு, அதுக்கப்புறம் கபோர்ட்ஸ், அப்புறம் இது வந்து 3வது கிச்சன். இங்கே தேர்ட் கிச்சன், அப்புறம் ரெஸ்ட் ரூம் 2மே இருக்குது. இதுதான் அந்த கிச்சன். அப்புறம் இதுக்கு ஒரு பால்கனி. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா 6th ரூம்.
அதே மாதிரி தான் இங்கேயும் ரூமு, ரெஸ்ட் ரூமு, அப்புறம் பால்கனி. இப்போது நம்ம 3rd ஃப்ளோர் போகிறோம். 3rd ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி தான் இருக்குது. மொட்டை மாடியில் செம காற்றுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே நிற்கலாம் போல் இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மொட்டை மாடியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம், குட்டி ரூமு, அப்புறம் பக்கத்தில் ஒரு டாய்லெட். இதுதான் மொட்டை மாடி வியூ. இப்போது இது ரூமு, எங்கள் அம்மா உள்ளே போகிறாங்க. இது ஒரு குட்டி ரூமு, பக்கத்தில் டாய்லெட்டு, பூட்டி. இதாங்க நம்ம ஹோம் டூர். இப்போது இதில் முக்கியமான விஷயம் நான் சொல்ல மாட்டேன். நம்ம கீழே பார்த்தோம்ல இந்த பெருமாளுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெருமாள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 5 lakhs கிட்ட இருக்குது ரேட்டு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பெருமாள் அழகாக செட்டப் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகேங்க. வீடு ஃபுல்லாக அப்படியே கரெக்டாக ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம இன்னும் ஒரு ஹோம் டூரில் ஃபுல்லாக க்யூட்டாக வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.